அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான லெமன் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு நடக்கடலை பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு நடக்கடலையை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சும்மா அப்படி சேர்க்குறேன். அப்புறம் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா ஸ்ப்ளட்டராக விட்ருங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வடிகட்டிட்டிங்கனாலும் ஓகே. அந்த விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துருங்க. விதை இருந்துச்சுன்னா அப்புறம் கசப்பு வந்துடும். இது கூடவே உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக காரத்துக்கு ரொம்ப காரம் வேணும்னா மிளகாத்தூள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு வரமிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சேர்த்துனீங்கன்னா, சாப்பாடு கூடயே வறுத்து வச்சுருக்க நடக்கல்லையும் சேர்த்துனிங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என் பேபிக்கு வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சு கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.